வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். இருக்கிற தமிழ் மாதங்களில் ரொம்ப சிறப்பு மிக்கது, ரொம்ப ஆன்மீகம் மிக்கது. முக்கியமாக மேனிஃபெஸ்டேஷன், ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு ஒரு விரதம் இருக்கிறீங்க, தவம் இருக்கிறீங்க, இல்லை சித்தி பெறணும் அப்படின்னா முக்கியமான மாதம் எதுனா ஆடி மாதம். இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கு சொல்லும் போதே கூட நிறைய பரிகாரங்கள், முக்கியமாக எந்தெந்த விஷயம் நல்லபடியாக கை கூடும், அதுக்கு என்னென்ன மாதிரி பரிகாரங்களோ இல்லை அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன வேண்டுதல்கள் பண்ணால் எப்படி பண்ணால் கை கூட போகுது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இந்த ஆடி மாதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். முக்கியமாக சக்கரங்களில் மூலாதார சக்கரமுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல். இதெல்லாம் கலந்து உங்களுக்கு இன்றைக்கி நிறைய ஜோதிட வழிமுறைகள் சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. கன்னி ராசி, கன்னி லக்னம் எப்படி இருக்கு? எல்லாருமே நல்லா இருக்குன்னு வாங்க. கன்னிக்கு படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். என்னென்னா, சனீஸ்வர பகவான் 7ஆம் பார்வை உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால என்னன்னே தெரியாமல் மனசுக்குள்ளே ஒரு சோகத்தை உருட்டிக்கிட்டு உக்காந்துக்கிட்டே இருப்போம். அதாவது எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்கும். அது மாதிரி ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும். என்னென்னா, சனி பகவான் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல தீர்வு. அதாவது சார் எனக்கு வேலை இன்டர்வியூவாக வருது, வேலை கிடைக்கல, கஷ்டப்படுறேன், இல்லை கல்யாணத்துக்கு ப்ரப்போசல் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் தடங்கள் ஆகிட்டே இருக்குது, அந்த மாதிரிலாம் யாருன்னா வந்தீங்க அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான மாதம் எதுனா ஆடி மாதம். கன்னிக்கு பயங்கரமாக வேலை செய்யும் ஆடி மாதம். ஏன்னா கன்னி வீடுன்றது பெண் வீடு, சரிங்களா? இந்த புதனுடைய ஆதிக்கம் பெற்ற வீடு, பெண் வீடு. இன்னொன்று கன்னிமார் தெய்வங்கள், குல தெய்வங்கள், அதுக்கெல்லாம் மெயினான ஒரு வீடு எதுனா கன்னி வீடு தான், சரிங்களா? கன்னி ராசி, கன்னி லக்னம் ரெண்டு பேருக்குமே நீங்கள் அம்பாள் வழிபாடு, அம்பாள் விரதம் நல்லது. முக்கியமாக கன்னிமார் தெய்வங்களுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுறது நல்லது. அதாவது உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னாலும், கல்யாணம், குழந்தை, எது நடக்கணும்னாலும் இந்த கன்னிமார் தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது நல்லது. ஒன்று. இன்னொன்று, நான் ஒரு ஹாப்பி நியூஸும் சொல்லிடுறேன். போன வருஷம்லாம் கன்னி ராசி, கன்னி லக்னத்துக்கு கல்யாணம் பண்ணதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அமைப்பு அமைகிறது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இப்போ டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்குறாரு, 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்னென்ன நடக்கும் சார்னா, கல்யாணம் நடக்கும். ஒன்று, கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரும். 2, இதெல்லாம் அமைப்புகள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி, இதுக்கு நான் சார் இது எல்லாரும் சொல்கிறாங்க சார், நிறைய பேர் சொல்கிறாங்க, நானும் ஜாதகம் பார்த்தேன், எங்கள் ஜோசியக்காரன் சொன்னார், ஆனால் எனக்கு நடக்கவே மாட்டேன் சார், தள்ளி போயிட்டே இருக்குது சார்னா, சில பேருக்கு அந்த கிரகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல கிரகம். அதாவது 140 கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில். இந்தியா விடுங்க, உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்க. 800 கோடி பேருக்கும் நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகமும் வேறு மாதிரி தான் இருக்கும். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு சொல்கிறாங்க நான் நடக்க மாட்டேன் சார்னா, அதை தாண்டி உங்களுக்கு ஒரு தெய்வ சக்தி புஷ் பண்ணணும் அப்படின்னா ஆடி மாதம் சூப்பராக வேலை செய்யும். ஆடி மாதம் விரதம் இருங்க. ஆடி மாதம் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கல்யாணத்துக்கு கண்டிப்பாக புஷ் பண்ணும். ஒன்று. இன்னொன்று, கன்னி ராசி லக்னக்காரங்க நிறைய பேருக்கு உடல் பிரச்சனைகள் எங்கே வரும்னா அடி வயிறில் வரும். நிறைய கன்னி ராசி பாருங்கள், வயிறு பெருசாக இருக்கும், ப்ளோட்டிங் இஷ்யூ, அந்த வயிறில் கடமுடா சத்தம் கேட்டுக்கினே இருக்கும். ஆண் பெண் 2 பேருக்குமே ப்ளோட்டிங் இஷ்யூ இருக்கும். முக்கியமாக ஹஸ்த நட்சத்திரம் நிறைய ப்ளோட்டிங் இஷ்யூ இருக்கும். அடிவயிறு, இந்த லேடிஸ் பீரியட்ஸ் இஷ்யூ, ஹஸ்த நட்சத்திரம், சித்திரைக்கெலாம் நிறைய பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் இல்லைங்க, ஆனால் பெரும்பாலும் நடக்குது. ஜென்ஸாக இருந்தாலும் அடிவயிறில் இந்த அல்சர், ஏதோ ஒரு விதமான பிரச்சனைகள் அடிவயிறில் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த உடலை இதனாலேயே நிறைய பேருக்கு கல்யாணம் தள்ளிலாம் போடும். அதாவது எனக்கு ஒருத்தங்க ரீசெண்டாக வந்தாங்க, ஜென்ஸ் தான் வந்தார். இதே மாதிரி கேட்டுட்டு தான் எனக்கு இல்லை அதுவும் இவர் யூஎஸ்லேருந்து வந்தார். எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஒரு 5 நிமிஷம் தெரிஞ்சு போச்சு, இதுதான் பிரச்சனை, உனக்கு என்ன வேணும்? அவர் சொன்னார், சார் எனக்கு அடிவயிறு இஷ்யூ இருக்குது. ஓகே சார், இதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சார் சம்மந்தம்? நான் என்ன கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கு சொல்லவா போகிறேன் அப்படின்னாரு. நீ வெளியே மறைக்கலாம், உள்ளே மறைக்க முடியாதுல்ல. உனக்கு அந்த உடல் உறுப்பில் இஷ்யூ இருக்கும் போதே கல்யாணம் ஆட்டோமேட்டிக்காகவே நேச்சுரலாகவே அந்த வைப்பு வேலை செய்யாது, அந்த வைப்ரேஷன் வேலை செய்யாது.
நீங்கள் உடலை அதை சொல்லுவாங்க, அந்த பூவை சரி பண்ணு வண்டு தானாக வரும். அந்த உடலை நீங்கள் சரி பண்ணுங்கள், கல்யாணம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது வந்து ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி இது. சரிங்களா? சரி. அப்போ ஜென்ஸும் யாராக இருந்தாலும், லேடிஸோ ஜென்ஸோ, உங்கள் உடல் சீரமைப்பு, முக்கியமாக இந்த லோவர் அப்டமன் சீரமைப்பு பண்ணுறதுக்கு ஆடி மாதம் பெஸ்ட்டு. நான் இது வந்து என் சின்ன வயசில் பார்த்துருக்கேங்க. ஆடி மாதத்தில் நிறைய 90s கிட்ஸ் பார்த்துருப்பீங்க, 2K கிட்ஸ் கூட 90s கிட்ஸ் பார்த்துருப்பீங்க. அம்மன் கோயிலில் சின்ன வயசில் பார்த்துருக்கீங்களா, லேடிஸ் பேர் படுத்துட்ருப்பாங்க, வயிற்றில் வந்து அந்த கடலை மாவோ அரிசி மாவில் வந்து கட்டிட்டு அதில் தீபம் ஏற்றி படுத்துட்ருப்பாங்க. பார்த்துருக்கீங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துருக்கேன். 4வது 5வது படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது இதை நான் பார்த்துருக்கேன். நான் எங்கள் அம்மாட்ட கேட்பேன், இது என்னம்மா இதுனா, அவங்க குழந்தை பிறக்கிறதுக்காக வேண்டிகிட்ருக்காங்க. இப்படி வேணா குழந்தை எப்படி பிறக்கும்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிப்பேன். என்ன பார்த்து நானே சிரிச்சது எப்படி தெரியுமா, இதே மாதிரி ஒரு விஷயத்த நான் வந்து சிங்கப்பூர்லேயோ இருக்கும்போது எனக்கு வந்து சைனாவில் இது பண்ணி காமிச்சாங்க. எனக்கு வந்து அடிவயரில் ஒரு இஷ்யூ வந்தது. அங்கே புது கண்ட்ரி போனதுனால எனக்கு அந்த சாப்பாடு செட் ஆகலை. நான் அப்போ வெஜிடேரியன், நான்வெஜ் சாப்பிடலாம். அங்கே வெஜிடேரியன் கிடைக்காதனால உடம்பு வந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அப்போ சரி பண்ண முடியலன்னு நான் ஒரு சைனீஸ் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். நான் அங்கே வந்து எனக்கு இந்த எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு அது பார்க்கும்போது தான் புரிஞ்சது. அவங்கள்ட்ட கேட்கல, இது ஏங்கன்னா உங்கள் அடிவயிறில் இருக்கிற பிரச்சனைகளை இது சரி பண்ணணும்னு சொல்லி எனக்கு சைனாவில் பண்ணாங்க. சைனீஸ் டாக்டர்ஸ் பண்ணாங்க எனக்கு. அதே தான் அதே தான் நம்ம அம்மன் கோயிலில் பண்ணுறோம். இன்றைக்கி எந்த கோயிலில் போனாலும் அது நான் பார்க்குறது ரொம்ப கம்மியாகிடுச்சு. ரொம்ப ரேராக தான் பண்ணுறாங்க. ஏன்னா ஒன்று அதை மூட நம்பிக்கைன்னு கிண்டல் பண்ணுறோம். சில அறிவாளிகள் வீடியோ தூக்கி நம்ம யூடியூப்பில் போடுறாங்கன்னா பண்ணக்கூடாது, தப்பு. நம்ம தாய்மார்கள் நம்ம சிஸ்டர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் சயின்டிஃபிக்காக சூப்பராக வேலை செய்யும். வயிறு கிளியரன்ஸுக்கு அதை முக்கியமாக கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு வேலை செய்யும். குழந்தை பாக்கியம் கல்யாணம் வேணுன்றவங்களுக்கு வேலை செய்யும். இது மூட நம்பிக்கையில், இது சயின்ஸ். சரிங்களா? ஸோ அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. ஏதாவது பழைய கோவில்களில் போயிட்டு பழைய அம்மன் கோயிலில் போய்ட்டு பழைய முறையில் இன்னும் நிறைய கோவில்களில் வேண்டுதல் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அதை போய் செய்யுங்க. இல்லை புது கோவில்களில் நிறைய பெரிய பாட்டிங்க சில பேர் வீட்டுகளிலே கோவில் வச்சு நிறைய பேர் இது பண்ணிகிட்ருப்பாங்க, பூஜைகள் பண்ணிகிட்ருப்பாங்க. சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா அவங்க ஆத்மார்த்தமாக செய்வாங்க. அந்த மாதிரி இடங்கள் இருந்தாலும் போயிட்டு நல்லபடியாக பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் சூப்பராக வேலை செய்யும். இப்போ வந்து உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து மாத பலன்கள் தாண்டி இந்த ஆடி மாதத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குது. ஏன்னா ஒன்று ஆடி மாதன்றதே சிறப்பு. சரிங்களா? இன்னொன்று இதே ஆடி மாதத்தில் தான் சனி வக்ர பயிற்சிகள் நடந்திருக்கு. சரிங்களா? அதனால் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்கும். நான் இது எல்லாமே கலந்து தான் சொல்லியிருக்கேன். இதிலேயே நான் நிறைய சில ராசிகளுக்கு வந்து இதில் மலர் மருத்துவம் கலந்துருக்கேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு கலர் தெரப்பி சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய தெய்வ வழிபாடுகள் வித்தியாசமாக சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அதான் நினச்சிக்கிறோம். எனக்கு போன தடவை ஒருத்தர் கேட்டிருந்தார், ஏன் முருகரை பற்றி சொல்ல மாட்டீங்களா, இன்னொருத்தர் வந்து ஏன் நரசிம்மரை சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டாங்க. எல்லா சாமியும் ஒன்று தாங்க, இறைவன் ஒருவன் தான். நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி சில டிஃப்ரெண்ட் ரூபங்கள் இருக்குது. அந்த ரூபங்களுக்கு ஏற்ற மந்திரங்கள் இருக்குது. அதனால தான் இப்போ இருக்கிற இந்த இது கோச்சாரம்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் எது நல்லதோ அது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி தான், இந்த ஒரு ராசி லக்னத்துக்கு தமிழர்களில் மட்டுமே ஒரு 2 கோடி பேராவது இருப்பாங்க. அதனால் அவங்க எல்லாருக்குமே பொதுவாக தான் ஒன்று சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு நீங்கள் எடுங்க, உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் அதே ராசியில் கூப்பிட்டு காமிச்சா அவங்களுக்கும் இது ரிலேட் ஆகும் நிறைய விஷயம். அந்தமாதிரி பொதுவாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஜாதகம் பொறுத்து உங்கள் நட்சத்திரம், உங்கள் லக்னம், உங்களுடைய பிளானட் பிளேஸ்மெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய கிரக அமைப்புகள் வச்சு நிறைய விஷயம் மாறும். ஸோ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்துகிட்ருக்கு சார், எனக்கு இது கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா போன மாதம்லாம் அவ்வளோ கால்ஸ் நம்ம மாயம் அன்பர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் இவன் நடக்க போது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். அதே மாதிரி பரிகாரங்களும் இதே தான். இப்போ நம்ம சொல்கிற பரிகாரங்கள்லாம் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னுடைய முறை எப்படின்னா வாழ்வியல் பரிகாரங்கள், உக்காந்த இடத்துலேருந்து வேலை செய்யணும், அதுதான். ஏன்னா எல்லாராலையும் எல்லா கோயிலுக்கும் ஓட முடியுமானா டஃப்பு. இன்னொன்று அதுதான் கர்மா, அவ்வளோ சீக்கிரம் போகவும் விடாது, அவ்வளோ வேலை செய்யும் அதில். சரிங்களா? அதனால் வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி பண்ணலான்ற உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். எவ்வளவு ஈஸியாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும்
நடக்க அந்த ஆதிபராசக்தி காமாக்கியா தேவி அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன்.